ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா. எவ்ளோ சூப்பரான ஸ்வீட் இல்ல அது? எத்தன பேருக்கு பிடிக்கும்னு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். வாணல்ல நெய் விட்டு 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அத போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கைவிடாம நல்லா செவக்க வறுத்துட்டு, அத ஒரு பாத்திரத்தில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அத நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு, அது நல்லா ஆற விட்டு மிக்ஸியில போட்டு ஏலக்காவோட சேர்த்து வறுத்து வச்சுட்டு, அதே வாணல்ல 1 கப் வந்து நான் நெய் எடுத்திருக்கேன். பாதி கப் நெய் போட்டு, நல்லா முந்திரி பருப்ப குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு, அத நல்லா வறுத்துட்டு, நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் 1 1/2 ஸ்பூன் கோதும மாவு எடுத்திருக்கேன். கோதும மாவு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன். அதனால மஞ்சத்தூள் போட்டு, அத நல்லா ஒரு 1 செகண்ட் நல்லா அத கிளறி விட்டுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பாசிப்பருப்ப இதோட ஆட் பண்ணி, நல்லா கைவிடாம நல்லா கிளறலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்துரும். நம்ம கை விடாம கிளறணும். எப்படி கேரமலைஸா சூப்பரா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரெடி ஆகுது பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா நல்லா வரணும். அதுவரைக்கும் நம்ப வந்து நல்லா அத கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இந்த டைம்ல தான் நம்ப சுகர் போடணும். அப்பதான் நல்லா சூப்பரா அந்த அல்வா பதத்துக்கு வரும். நான் வந்து 1 கப்புக்கு 1 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 1 கப் சுகர் இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் 3/4 கப்பு சுகர இதில நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, 2 கப் சுகர் கூட எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாருக்கும். போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஒரு 1 1/2 கப் வந்து நெய் எடுத்திருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பரா வரும். கை மட்டும் எடுத்துறாதீங்க. நம்ம கை விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காம, அல்வா ஸ்பாயில் ஆகாம சூப்பரா வருங்க. பாருங்க எவ்ளோ சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஆக்சுவலா ரெடி ஆயிடுச்சு அல்வா. பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. எப்படி அப்படியே விழுது பாருங்க. கொஞ்சம் கூட நீர்த்து போகாம. நல்லாருக்கும். இத மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அத அப்படியே கரண்டியில எடுத்து பாருங்க. அந்த இது வந்து எப்படி அழகா அப்படியே ஒட்டாம வருது இல்லையா? சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா எனக்கு உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அ இன்னும் மோர் வெஜ் ரெசிபீஸ் வேணும்னா, கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.